Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSenseல இருந்து நம்மளால earn பண்ண முடியுமா அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும் இல்லையா? அந்த டவுட் எல்லாம் நாம இந்த வீடியோல கிளியர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கே சொல்லிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. சரிங்களா? கிட்டத்தட்ட எக்ஸ்பெரிமென்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேல நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ফুল ரிப்போர்ட் பார்க்கணும். ஏனா அது வந்து ஒரே சிங்கிள் ஸ்கிரீன் தான் இருக்கும். ফুল இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? அதாவது இன்ச் பை இன்ச்சா நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படினா என் சேனல்ல இருக்க கூடிய ஓல்ட் வீடியோஸ், பழைய வீடியோஸ் எந்த வீடியோவா இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்க. ஏனா அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம எக்ஸ்பெரிமென்ட் எப்படி பண்ணிட்டு இருக்கோம், எந்த டைம்ல பண்ணி எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேல நான் எக்ஸ்பெரிமென்ட் mrfull.com வந்து ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பிச்சு ஃபார் மந்த்துக்கு $1500 மேல நம்ம வித்ட்ரால் பண்ணி காமிச்சிருக்கோம். இது AdSenseல இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சரிங்களா? ஸோ நீங்களும் AdSenseல earn பண்ணணும், ஆன்லைனில் வந்து earn பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து எது போல் ஆடு வந்து நம்ம வைக்கணும், எந்த சைஸில் வைக்கணும், அதுவும் சைஸ்னால் 300x250, இதெல்லாம் ICPC ஆட். இது போல் இன்டெப்த்தாக நான் அதில் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் ஆட்ஸ்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் ஆட் யூஸ் பண்ணலாமா, இல்லை மேனுவலாக கிரியேட் பண்ணி வைக்கலாமா, இல்லை ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து மோர் தேன் கிட்டத்தட்ட ஒரு அதிலே வந்து ஒரு 700 வீடியோக்கு மேலே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் இன்வாலிட் கிளிக் அதிகமாக வர்றதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேச வேண்டிய சுச்சுவேஷனாக நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, நான் டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் AdSenseலேருந்து எனக்கு எவ்வளோ ஃபார் டேவுக்கு வந்திருக்கு அப்படின்னா $42.52 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $44.88 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $279.50 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது, நமக்கு $544.50 வந்து இருக்குது திஸ் மந்த் ஓவராலாக. சரிங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $984.25 வந்து பேலன்ஸில் வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் நம்ம எவ்வளோ வித்ட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா $518.25 வந்து நம்ம வந்து வித்ட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நண்பா. ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒர்க்கு அதிகமாக இருக்குது. மோர் தென் நிறைய கண்டென்ட் வந்து கேதர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோடைய மினிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ப்ரோ, நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் நான் வந்து 10th 12th முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து உள்ள தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு வந்து உங்கள் வீடியோ சஜஷன் வந்துருச்சு, இல்லை நான் பிளாகிங் கற்றுக்கணும் அப்படின்ற எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அதுவே நீங்கள் டயர் 1 கண்ட்ரியில் இருக்கீங்க, யூஎஸில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே சரி, டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் எந்த டைமில் கூப்பிட்டாலுமே நான் ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? சரி, இப்போது கூகுள் AdSense வந்து நம்ம எப்படி உள்ள என்ட்ரி ஆகுறது, இது வந்து காமனாக ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன், என்னடா ஆன்லைனில் சம்பாதிக்கலான்னு அவர் சொல்கிறாரு, பட் ஆனால் எது மூலிமா எப்படி உள்ள என்ட்ரி ஆகுறதுன்னு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் AdSenseன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. சரிங்களா? இது மூலிமா டேரெக்டாக நம்மளால் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அதாவது சம்பாதிக்க முடியாது. இதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 2 விதமான மெத்தட் இருக்குது. ஒன்று, யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி அது மூலிமா AdSense மூலிமா நம்ம லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாம் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுங்க. வெப்சைட்னா .com, .net, .org, .xyz இந்தமாரி .in, .us, .uk இது போல் கண்ட்ரி பேஸ் பண்ண எந்த டொமைனாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் டொமைனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நாம் வந்து நமக்காக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது மூலிமா அது மூலிமா AdSenseக்கு என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா? சரி, இப்போ யூடியூப் சேனல் மூலிமா என்ட்ரி ஆகலாம்னு சொன்னால அது எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மானிட்டேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணுவோம். அந்த மானிட்டேஷன் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணோம்னா அது டேரெக்டாக கூகுள் AdSense என்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு உங்களுக்கு ரீடைரக்ஷன் பண்ணி கொண்டுட்டு போகும். அதுதான் இது. சரிங்களா? கூகுள் AdSense. இதே தான் வெப்சைட்டுக்கும். நம்ம ஒரு வெப்சைட் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஒரு குவாலிட்டி ஆர்டிக்கல் நம்ம போடுறது மூலிமா இங்கே பாருங்கள் AdSense என்ற இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் ஓமு ஆட்ஸு தென் சைட்ஸ்ன்னு போட்டு இருக்குல்ல மூணாவது ஒரு ஆப்ஷன், அதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து யூஆர்எல் கேட்கணும். நம்ம வெப்சைட்டுடைய யூஆர்எல் நம்ம அதில் கொடுத்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபர்தராக நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் போது தென் குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் நம்ம வெப்சைட் இருக்குன்னா கூகுள் AdSense மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா அப்ரூவ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு மெயிலே வந்து அஃபிஷியலாக வரும் கூகுள் AdSenseலேருந்து. சரிங்களா? ஸோ வெப்சைட் மூலிமா என்ட்ரி ஆகலாம், தென் யூடியூப் சேனல் மூலிமா வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆகலாம் என்றது தெரிஞ்சுக்குங்க. யூடியூப் சேனல் மூலிமா என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா AdSense உடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த
லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஆட்ஸு சைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு மேலே ஃபஸ்ட்டாக வந்து யூடியூப்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வரும். யூடியூப் சேனல் மூலிமா என்ட்ரி ஆகுறீங்கன்னா, யூடியூப் சேனலில் டேரெக்டாக வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டு தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் இதுக்கு மேலே முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூஸரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஹார்ட் ஒர்க்கோட இங்கே ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நண்பா இங்கே வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு கண்டினியூட்டாக வந்து வீடியோஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. ஃபர்தராக ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆர்டிக்கல் நம்ம ப்ராப்பராக SEO அண்டு பேக்லிங்க்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்ம அதாவது ரேங்க் பண்ணிட்டா போதும். இதுதான் இந்த இடத்த, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு சிலது நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், வேண்டாம், ஏன்னா பாலிசி வேல்யூஷனுக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு அதனால தான் சொல்லலை. சரிங்களா? தென் ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வந்தால் கூட ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு $10 விதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான். சரியா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா பேக் எண்டில் ஒர்க் ஆகும்? அந்த ப்ளூ கலர் பேக்ஸ் மேலே இருக்குல்ல ஏர்னிங் டிபார்ட்மெண்ட்டு, அதை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றது நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர்ஸ் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $544.50 வந்துருக்கு இல்லையா? அது கூட எப்பவுமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆட் ஆகி தான் காட்டும், அதாவது அப்டேட் ஆகி காட்டும். சரிங்களா? அப்போது எஸ்டே அண்ட் லாஸ்ட் 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, எஸ்டே அமௌண்ட் வந்து டுடே அமௌண்ட் வந்து எஸ்டேவுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து அந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகும். தென் எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து தென் அதே டைமில் லாஸ்ட் 7 days இல்லையா அந்த செக்ஷனில் போயிட்டு ப்ளஸ் பண்ணி காட்டும். அப்படின்னா கம்மியாக காட்டும், இல்லை அதிகமாக காட்டும். இவ்வளோ தான். ஏன்னா லாஸ்ட் 7 daysன்றது அது 7 நாள் ரிப்போர்ட் இல்லையா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். டுடே டாலர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, $42.52 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே $44.88 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 daysல $279.50 வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது பேலன்ஸில் சாரி இந்த திஸ் மந்தில் இருக்குல்ல, அதில் $544.50 வந்துருக்குல்ல. இந்த திஸ் மந்த்ன்றது வந்து டே 1லேருந்து டே 28 and 30 வரைக்குமே, அது 1ஆம் தேதியிலேருந்து மாதம் கடைசி வரைக்குமே நமக்கு ஒவ்வொரு நாளைக்குமே எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதோ அது எல்லாமே ஓவராலாக சேர்த்து தான் காட்டும். அப்படின்னா $544.50 வந்து இப்போ நாளைக்கு 1 தேதி அப்படின்னா அப்படியே திஸ் மந்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பேலன்ஸ் அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அப்போ அது அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலாக விட்ரால் ஆக போகுதுன்றது அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போது டுடே டாலர் எவ்வளோ இருந்தாலுமே திஸ் மந்தில் சேர்த்து காட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். பேலன்ஸில் வந்து பாருங்கள் $984.25 வந்து இருக்குது. இது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மூவ் பண்ணி விடுவாங்க. 21ஆம் தேதி அனுப்புகிறாங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அதிலிருந்து 5 days நண்பா. ஓகேங்களா? 5 daysல வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியை ரிசீவ் ஆகிடும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சில இடத்த டவுட்டாக இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? சரி, இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள் பேஜஸ் 444 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த 444 பேர் வெப்சைட்டுக்கு வந்ததால் $42.52 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா ஆடு கிளிக் பண்ணணும். ஆடுனா என்ன, நம்ம வெப்சைட்டில் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா விளம்பரம் ஷோ பண்ணுவாங்கள்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு யூசர் வந்து அவங்க தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து ஏதோ ஒன்று ஆடு கிளிக் பண்ணால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகேங்களா? சரி, இப்போது 444 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 444 பேரில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 19 இருக்குது. அப்படின்னா 19 பேர் என்னோடய வெப்சைட்டில் ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 19 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $42.52 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் $95.76 வந்து இருக்குது. சிபிசி $2.24 வந்து இருக்குது. சரியா? பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது, அந்த பேஜ் ஆர்பிஎம் மூலிமா என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம்ன்றது என்ன தெரியுமா? நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. அது எக்ஸாம்பிள் அது யூடியூபுக்கு வந்து இசிபிஎம்களை கால்குலேட் ஆகும். அதுவே ஆட்சன்ஸில் வந்து பேஜ் ஆர்பிஎம்மில் இப்படி கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? யூடியூப் ஆர் வெப்சைட் தனித்தனி அதாவது ரெண்டும் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது எப்பயுமே. சரிங்களா? சரி, இப்போ பேஜ் ஆர்பிஎம் இப்போ வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கீவேர்ட்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அண்ட்
ஃபிட்னஸ், இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து சிபிசி ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே மினிமமாக $350 அதிகபட்சம் $1000 வரைக்குமே ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அதுபோல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா $95.76 வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. இது வந்து ஒவ்வொரு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ $95 இருக்கிறது அடுத்த 1 ஹவரில் வந்து $150 கூட ஆகலாம். அந்த பேஜ் ஆர்பிஎம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு கரண்டாக என்ன சிபிசி இருக்கோ அது ஓவராலாக சேர்த்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம்னு காட்டும். அது பர்டிகுலராக எந்த கண்ட்ரிலேருந்து ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அது அந்த கண்ட்ரி வைஸில் போய் நம்ம டீப்பாக பார்க்கும்போது நம்ம கரெக்டான சிபிசி என்னன்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ்க்கு என்ன சிபிசியோ அதுதான் ஓவராலாக அந்த பேஜ் ஆர்பிஎம்ல காட்டுது. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நமக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, $95.76 இருக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $95.76 வந்து நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடையாதுங்க. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.24 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆவரேஜாக ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிளிக்கு $2.24 தான் கிடைக்குது கரண்ட்டாக. சரிங்களா? தென் இம்ப்ரெஷன் பாருங்கள், 2030 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது நண்பா. இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா? என் வெப்சைட்டுக்கு ஆடுலாம் கிளிக் பண்ண மாட்டாங்க ப்ரோ, எனக்கு வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது, எனக்கு இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் இருக்குது, ஃபேஸ்புக் டிராஃபிக் இருக்குது, மோர் தென் எந்த சோஷியல் மீடியா டிராஃபிக் இருந்தாலுமே குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வரப்போகிற நாட்களில் எப்போ வேணால் க்ளோஸ் ஆகலாம், ஆல்லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ 444 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பேஜஸ் இருக்குல்ல, அந்த அவ்வளோ பேர், அந்த 444 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து 1 or 2 minutes இருந்திருக்கலாம், 1 or 5 minutes இருந்திருக்கலாம், அவங்க எவ்வளோ நேரம் வேணால் இருக்கட்டுமே. சரிங்களா? அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது நமக்கு கவுண்டவுனுக்கு ஆகும். பேஜ் ஆர்பிஎம் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியாது. ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. சரிங்களா? ஆடு கிளிக்குன்றது என்ன, விளம்பரங்கள். ஆடு ஒரு யூசர் வந்து தெரியுமா அந்த விளம்பரம் வரக்கூடிய விளம்பரம் வந்து கிளிக் பண்ணணும். சரியா? சரி, ஆடு கிளிக் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகக்கூடியது தான் ஆட்சன்ஸு. இல்லை எனக்கு இம்ப்ரெஷனுக்கு தான் காசு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் எந்தனா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் விளம்பரம் படுத்தணும் இல்லையா, அந்த விளம்பரம்லாம் மானிட்டேஷன் வாங்குறது எந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமா? ஆட்மோப்ன்றது இதுவுமே கூகுளோடைய ஒரு கம்பெனி தான். ஆட்மோப் இருக்குது, ஆட் மேனேஜர் இருக்குது, இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். சரிங்களா? இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரப்போகிற நாட்களில் நானே வீடியோஸ் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போது கீழே இருக்கிறது பேஜ் சிடிஆர் பாருங்கள், 4.28% வந்து இருக்குது. இப்போதைக்கே சைட் வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்கணும்பா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆல்லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஸோ பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகாத போல் பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் என்ன டவுட்டாக இருக்குனாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தென் ஆக்சுவலி இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார்டிங் சொன்னதான் அது வந்து ஷார்ட்டாக இருக்க போகுதுன்னு. ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நீங்களும் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு நம்ம சொல்லிவிட்டோம். வெப்சைட் எல்லாம் யூடியூப் சேனல் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து அதாவது மெயினாக ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 150 and 200 இந்த 2 ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும், இல்லை ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டு சிபிசி அதாவது ரெவன்யூவே வர மாட்டேங்குது, எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு பார்த்தாச்சுன்னா சம் கேட்டகரி இருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சம் கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்க முடியும். கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் 150 or 200 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். மினிமமாக அதிகபட்சம் 2000 வேர்ட்ஸ் வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு ஜஸ்ட்டு 2000 கொடுத்துட்ருக்கேன். அன்லிமிட்டெட் தென் லைசன்ஸ்க்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கிறதால என்னால் லோ ப்ரைஸில் கொடுக்க முடியுது. தென் உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக SEO சர்வீஸ் முதன் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதாவது நண்பா
உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணதுக்கு நான் 15,000 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொன்றத்தையும் என்னால் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. கால் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்குன்றதால நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து இன்டெரக்டாக தான் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை நண்பா.